பொருளாதார ரீதியாக ட்ரம்பிடமிருந்து பெரிய நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் படைத்துறை ரீதியாகவும் அல்லது ஒரு அழுத்தங்களையும் நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும். அதாவது ட்ரம்பின் புதிய வெளிவார செயலாளர் மார்க்கோ ரூபியோ ஒன்றை கூறியிருக்கிறார் என்றால், தங்களோட மெயின் போக்கஸாக வந்து இந்தோ பசிபிக் பிராந்தியம் தான் இருக்கும், அதற்கும் அப்பால் என்று கூறியிருக்கிறார். வந்தவுடனேயே தாய்வானுக்கான ஆயுதங்கள் எவ்வளவு இன்னும் அனுப்பாமல் இருக்கிறதோ அவ்வளவுத்தையும் அனுப்ப சொல்லி கூறிவிட்டார். அதே போல மத்திய கிழக்கையும் அவ்வாறுதான் கொண்டு வரப்போகிறார். ஏனென்றால் ஒபேக் நாடுகள், ஒபேக் பிளஸ் என்றவர்கள் ரஷ்யாவுடன் இணைவது எல்லாவற்றுக்குமான ஒரு தடையாகத்தான் இருக்கும். அப்ப சீனா தான் பிரதான எதிரி என்பதை அவர் தெளிவாக கூறுகிறார்கள். சீனாவின் தொழில்நுட்ப வளர்ச்சி, படைத்துறை வளர்ச்சிக்கு இணையாக நிற்க முடியாது, அல்லது அதனை தாங்கள் ஏதோ ஒரு வழியில் கட்டுப்படுத்த வேண்டும் என்பது அமெரிக்காவுக்கு இப்போது முக்கிய தேவையாக இருக்கின்றது. உக்ரைன் போரை நிறுத்துவது, பாலஸ்தீனத்தில் கொண்டு வரப்பட்ட அமைதி உடன்பாடு, நேட்டோ அதாவது ஐரோப்பாவிலிருந்து 20,000 படையினரை வெளியகற்றுவது, அவர்களை கொண்டு அமெரிக்காவின் எல்லைகளை பாதுகாப்பது, கிரீன்லாந்தை கைப்பற்றுவது என்று சொல்லி மிக பெரிய ஒரு ஷாப்பிங் லிஸ்டோட தான் அவர் வந்திருக்கிறார். கொழும்பில் இருக்கிற அமெரிக்க தூதரகத்தின் தகவல் அடிப்படையில் இலங்கைக்கான உதவியும் நிறுத்தப்பட்டிருக்கிறது, நிதி உதவி. ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் அமெரிக்காவின் உதவிகள் என்பது குறைவு. உதாரணமாக நீங்க பாத்தீங்கன்னா 1956ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரையும் $10 பில்லியன் தான் அமெரிக்கா உதவியாக கொடுத்தது. மிலேனியம் சேலஞ்சில் $500 பில்லியன் கொடுப்பதாக இருந்தாலும் அது வந்து கடைசியாக அது நிறுத்தப்பட்டதால் அது இலங்கைக்கு அது கிடைக்கவில்லை. ட்ரம்பை பொறுத்தவரையில் இலங்கை ஒன்றை கொடுத்தால்தான் நிதி கிடைக்குமே தவிர சும்மா எல்லாம் இனிமேல் நிதி கிடைக்காது என்ற ஒரு நிலை. ஆனால் அதற்கு அப்பால் சீனாவுடனான மோதல்களில் இலங்கை ஒரு முக்கிய பங்காளியாகத்தான் இருக்கும். இலங்கையை பொறுத்தவரையில் அமெரிக்காவின் பிடியில் இருந்து இலங்கை நழுவ முடியாது. ஆனால் அதே சமயம் உதவிகளும் கிடைக்காது என்னும் போது முன்னைய நிலையை விட இலங்கையின் நிலைமை மிகவும் மோசமாக